மாவீரன் படத்தில் நிறைய வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இதில் என்ன ஸ்பெஷல்? எல்லா படத்துலையுமே வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த லொக்கேஷனோ இல்லை வென்யூவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மாவீரன் படத்தில் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ்க்கு ஒரு கேரக்டர் ரோலே இருக்குது. அதுவும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ரோல் வந்து இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணும். நம்ம கேமரா வச்சு ஒரு பெரிய சப்ஜெக்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஃப்ரேம்குள்ளே அது ஃபிட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து பின்னாடி மூவ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ஃப்ரேம்குள்ளே வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை கேப்சர் பண்ணலாம். பட் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளால் இப்படி பின்னாடி மூவ் பண்ணி இந்த சப்ஜெக்டை உள்ள ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த மாதிரி இடத்துல தான் வைட் ஆங்கிள் லென்சஸ் வந்து யூஸ் ஆகும். வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஒரு வைடான ஏரியா கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லென்ஸ். இதை பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு 3 டைப் ஆஃப் லென்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு, இது வந்து பைப் மாதிரி அல்லது டனல் விஷன் மாதிரி இருக்கிற ஒரு லென்ஸ். இப்போ இந்த பைப் வச்சு என் முன்னாடி நான் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து இந்த பைப் வழியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதுவே ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இந்த பைப்போட பின்னாடியே மூவ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கவர் ஆகும். இப்போது இதை விட சப்ஜெக்ட் உங்களுக்கு பெருசாக இருந்தது, இல்லாட்டி பின்னாடி உங்களுக்கு போக வழி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் வைடாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் வந்து ரொம்ப பின்னாடி போக தேவையில்லை அண்ட் பெருசாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் நம்ம கவர் ஆகிடுச்சு. இப்போ மூணாவது வந்து நம்ம பின்னாடியும் மூவ் பண்ண முடியாது அண்ட் சப்ஜெக்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதை விட இன்னும் கொஞ்சம் வைடராக இருக்கிற லென்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பின்னாடி மூவ் பண்ண முடியாது, அந்த சப்ஜெக்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸோட ஓப்பனிங் வந்து வைடாக இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த ஆப்ஜெக்டை இருந்த இடத்துலேருந்தே கேப்சர் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச லென்ஸ் டைப்போட பேர் வந்து டெலிஃபோட்டோ. ரெண்டாவது ஓரளவு வைட்னஸ் கொடுக்குற இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மிட் ரேஞ்ச் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து இருந்த இடத்துலேருந்தே லார்ஜர் ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணும். இதை வந்து நிறையா மூவிஸில் வந்து யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் அல்லது ஜோதா அக்பர் இந்த மாதிரி மூவிஸில் நிறைய பேலசஸ், கிராண்டான ஸ்பேசஸ் இருக்கிறத காமிக்கும் போது உங்களுக்கு இந்த வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி அந்த இடத்தோட பிரம்மாண்டத்தையும் அந்த ஒரு கிராண்டியரையும் வந்து காமிக்கலாம். இல்லை பயங்கர ஓப்பன் ஸ்பேஸில் லேண்ட்ஸ்கேப் இல்லை மவுண்டன்ஸ் மாதிரி இருக்கிற ஷார்ட்ஸை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வைட் ஆங்கிள் வந்து யூஸ் ஆகும். பட் மாவீரன் மூவியில் இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்றத நான் சொல்கிறேன். மாவீரன் மூவியில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேலஸ் மாதிரி ஸ்பேசஸோ இல்லை கிராண்டான ஸ்பேசஸ் கிடையாது. பட் ஆனாலும் இந்த லென்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இந்த வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு இந்த மூவியில் ஒரு கேரக்டர் ரோலே இருக்குது. எந்த ரோல் அப்படின்னா விஜய் சேதுபதி சாரோட ரோலை வந்து இந்த வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்பெல்லாம் வந்து மேலேருந்து அந்த கதை சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதோ, சிவகார்த்திகேயன் சாரோட ரோலை கீழே பார்த்து பேசும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து படத்தில் ஃபிசிக்கலாக இல்லைனாலும் எப்போல்லாம் அவரோட குரல் வருதோ, எப்போல்லாம் இந்த வைட் ஆங்கிள் சுச்சுவேஷன் வருதோ அவரோட ப்ரெசன்ஸை நம்ம வந்து இன்ட்யூட்டிவாக இந்த மூவியில் வந்து ஃபீல் பண்ணுவோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி மாவீரன் மூவியில் இந்த மாதிரி பேலசஸோ இல்லை ஜெயிண்ட் ஸ்பேசஸோ வந்து கிடையாது. சின்ன சின்ன ரூம்ஸு, இன்டீரியர்ஸ் இதிலெல்லாம் வந்து மேலேருந்து ஒரு ஷாட் எடுக்கும்போது கம்பல்சரியாக நம்ம வந்து வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்பேஸை வந்து காமிக்கவே முடியும். ஸோ இந்த மூவியில் கான்செப்சுவலாக விஜய் சேதுபதி சாரோட ரோலையும் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் ப்ளே பண்ணுது. அண்ட் ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல நம்ம வந்து ஃபுல் ஸ்பேஸை காமிக்கிறதுக்கும் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம வந்து இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸும் சரி, டைப்ஸ் ஆஃப் வைட் ஆங்கிளும் சரி, எல்லாமே இந்த மூவியில் இருக்க சீன்ஸை வச்சே நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சின்ன ஸ்பேஸை நம்ம வந்து வைடாக கவர் பண்ணுறதுக்கு இந்த லென்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். மாவீரன் மூவியில் நிறைய ஷாட்ஸ் வந்து சீலிங்லேருந்து கீழே காட்டின மாதிரி இருக்கும். ஒரு கேமரா லென்ஸோட அட்டாச் பண்ணி நீங்கள் சீலிங்கில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அது ரொம்ப சின்ன போர்ஷன் மட்டும் தான் கவர் ஆகும். ஒரு 2 அடி 3 அடி கவர் ஆனால் பெரிய விஷயம். ஸோ இந்த இடத்துல கம்பல்சரியாக நீங்கள் ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் மாட்டினா தான் அந்த ஃபுல் ரூமே தெரியும். ஒரு 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கிற சீனோ, இல்லை ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கிற சீனோ, இல்லை நிறையா கூட்டத்தை ஒரு சின்ன இடத்துலேருந்து காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மூவியில் வந்து காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது முக்கியமான கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கும். அதாவது ஒரு வெளியில் ஒரு பல்ஜாய் வந்திருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சீனில் வந்து டிஸ்டார்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணை நேராக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக தெரிகிற விஷயம் நீங்கள் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பென்ட்டாக தெரியும். பட் இந்த வைடர் ஸ்பேஸ் கவர் ஆகும்போது டிஸ்டார்ஷன் அல்லது எக்ஸாஜரேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். அதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அண்ட் நம்ம வந்து பின்னாடி கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிச்சோம்.
இன்னொரு பக்கம் சப்ஜெக்டை வந்து ஃப்ரேமோட சென்டரில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நார்மலாக தெரியும். இதுவே அந்த சீனோட எட்ஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்டார்டடாக ரொம்ப வியர்டாக தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கு அடுத்து 3 டைப் ஆஃப் வைட் ஆங்கிள் லென்சஸ் இருக்குது. அதையுமே இந்த மூவியோட சீன்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம். ஸோ இதை காமிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வைட் ஆங்கிள் தேவை. அதை தாண்டி நம்ம வந்து இந்த ஷாட்டில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து உட்காந்து அவர் மேலே பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அதனால ஆங்கிளை வந்து கீழே கொண்டு வந்து அவர்கிட்ட பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சென்டரில் அவர் ஓரளவு நார்மலாக தெரியுறாரு. ஆனால் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரோட காலெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகி ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஸோ இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள். ரெண்டாவது, இப்போ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமை பார்த்தா ஓரளவுக்கு ஹைட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹை சீலிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வைட் ஆங்கிள் தேவைப்படும், பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் தேவைப்படாது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் அல்லது மிட் வைட் ஆங்கிள் சொல்லலாம். ரூம் ஹைட்டாக இருக்க இடத்துல நீங்கள் இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது ஓரளவு ஓவரால் சப்ஜெக்ட் அண்ட் ஃபுல் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஃபைனலி இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் எடுத்திருக்காங்க. ஓப்பனில் எடுத்திருக்கனால உங்களுக்கு அவ்வளோ வைட் தேவையில்லை, பட் ஓரளவு வைட் காமிச்சாதான் அந்த சப்ஜெக்டையும் சரி சுற்றி இருக்க அந்த ஒரு செட்டிங்கையும் சரி நம்மளால் காமிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வைட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ அரௌண்ட் 35 mmலேருந்து 24 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைட் அப்படின்றது சொல்லலாம். 24 mmலேருந்து ஆரம்பித்து 16 அல்லது 14 வரைக்கும் கூட நம்ம வந்து மிட் ரேஞ்ச் வைட் ஆங்கிள் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இந்த 14க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள். அல்ட்ரா வைட் ஆங்கிள் தாண்டி உங்களுக்கு ஃபிஷ் ஐ லென்ஸும் இருக்குது. அண்ட் ஒரு மீனோட கண் வந்து 180 டிகிரி வந்து உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து தெரியும். ஸோ அதை மிமிக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் ஐ லென்ஸ் வந்து இருக்கும். இப்போது நம்ம இந்த வைட் ஆங்கிள் லென்சஸ் வந்து ஃபோட்டோகிராஃபியில் எந்தெந்த டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அதிகமாக வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபி ஜானர்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. லேண்ட்ஸ்கேப், மவுண்டன்ஸ்கேப் இது எல்லாமே வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து ஓரளவு பின்னாடி போனால் தான் அதை வந்து கவர் பண்ண முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லா டைமும் அதை நம்ம பண்ண முடியாது. அந்த பெரிய சப்ஜெக்டை ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கவர் பண்ணுறதுக்கு இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் வைட் ஆங்கிள் வந்து ஒரு மஸ்டான ஒரு லென்ஸ். ரெண்டாவது, ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் ஃபோட்டோகிராஃபி. ஆர்கிடெக்சர் அல்லது பில்ட் ஸ்பேஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மூவ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் எடுக்க முடியாது. அந்த இடத்துல இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பில்ட் ஸ்பேஸ்க்குள்ள இன்டீரியர் டிசைன், அதாவது இன்டீரியர் ஸ்பேஸஸை நம்ம வந்து கவர் பண்ணுறோம்னாலும் மாவீரன் மூவியில் வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்பேசஸ்லாம் இருக்குது. இல்லை கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருந்தால் கூட இந்த வைட் ஆங்கிள் லென்ஸஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸஸை கவர் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். மூணாவது, கிரியேட்டிவ் அல்லது குவர்க்கியான டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. அதாவது ரொம்ப கிரியேட்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூ காமிக்கிறதுக்கு, கிரியேட்டிவான ஆங்கிள்ஸ் காமிக்கிறதுக்கு இந்த வைட் ஆங்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சப்ஜெக்ட்ஸை லென்ஸ் பக்கத்தில் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகி பூதகணமாக தெரியும். அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னா ரொம்ப டைனியாக தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி நம்ம நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கோப்ரோ மாதிரி இந்த ஆக்ஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வியர்டான ஆங்கிள்ஸ் இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வச்சு எடுக்கிறது, இல்லை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஒரு வைடர் போர்ஷன் கவர் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த கோப்ரோவில் வந்து இந்த வைட் ஆங்கிள் லென்சஸ் வந்து இருக்கும். ஃபைனலி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் 16 mm வைட் ஆங்கிள் நீங்கள் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே 16 mm வந்து கிராப் சென்சார் கேமரா, அதாவது Canon R100 மாதிரி கேமராவில் அது வந்து அவ்வளோ வைடாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராப் ஃபேக்டர் இருக்கும். ஸோ நீங்கள் கிராப் சென்சார் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா கிராப் சென்சாருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற வைட் ஆங்கிள் லென்ஸ் வாங்கினா பெட்டர். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டொக்கினா 11-16. இப்போ 11-16ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னேன், அல்ட்ரா வைட் ஆங்கிள். பட் நீங்கள் இந்த கிராப் சென்சாரில் போடும்போது இதுதான் வந்து உங்களுக்கு மீடியம் வைடாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் அந்த வைட் ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாவீரன் மூவியை போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியும். அண்ட் வேறு எந்தெந்த மூவியில் இந்த வைட் ஆங்கிள் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்.